எந்த சமயமும் மதமும் எந்த அமைப்பும் வழங்காத அற்புதமான உரிமைகளையும் அழகான வழி நெறிமுறைகளையும் பெண் சமுதாயத்திற்கு இஸ்லாம் அற்புதமாக வழங்கி இருக்கிறது. பெண்களினுடைய உயர்வை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதே இஸ்லாம் தான். இன்று இந்த மஜ்லிஸில் 1000க்கு மேற்பட்ட தாய்மார்கள் சகோதரிகள் கலந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். இது பெண்கள் மதரசா என்பதால் அவர்களை மையப்படுத்தி சில தகவல்களை நான் இங்கே சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே ஒரு காலகட்டத்தில் அது ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுவோம். அந்த காலகட்டத்திலே பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். புதைத்தது யார்? பெண்ணை பெற்றெடுத்தவர். பொதுவாகவே சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக ஒரு தம்பதி அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று வைத்துக் கொண்டால், தாய் தந்தையர் இந்த இருவரிலே இந்த குழந்தைகள் யாரின் மீது கூடுதல் பிரியம் கொள்ளும்? இது இயல்பானது. சம பிரியம் என்பது இருக்காது. ரெண்டையும் சமமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் அது பொய். அல்லாஹ் அப்படி வைக்கவில்லை. தாயின் மீதும் தந்தையின் மீதும் அலாதியான பிரியம் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆனால் அந்த பிரியத்தில் எது முந்தியது என்று நீங்கள் பார்த்தால், ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய தந்தையை அதிகம் நேசிப்பாள் தாயை விட. ஒரு பையன் தன்னுடைய தந்தையை விட தாயை அதிகம் நேசிப்பான். இது இயல்பாக மனித சமுதாயத்தில் இரத்தத்தோடு ஊறிய ஒரு நிகழ்வு. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு கேவலமான ஒரு சூழலில் தான் அரபுகள் வாழ்ந்தார்கள். அந்த பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய பிதைக்கிறதை யாரு தெரியுமா? அத்தா தான் பிதைப்பார். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா ظل وجهه مسودا وهو كظيم. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று புஷ்ரா என்கிறான். ஒரு தகவல் சொல்லப்பட்டால் வைதா உஹ்பிர என்று அல்லாஹ் சொல்லல. இந்த வார்த்தைகளை பாருங்க, குர்ஆனினுடைய வசனம் இல்லையா? வைதா புஷ்ஷிர, பஷாரத்து சொல்லப்பட்டால். பொதுவாக இந்த புஷ்ரா பஷாரத் என்ற வார்த்தைகள் எல்லாம் சுவனத்தை கொண்ட சுப செய்தி என்ற அர்த்தம். உங்களுக்கு தெளிவா விளங்குறதாக இருந்தா, அஷரத்துல் முபஷரா, சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேர் என்று நாம் சொல்வோம் இல்லையா? அதற்கு இந்த வார்த்தை தான் உபயோகப்படுகிறது. இந்த வார்த்தை தான் உபயோகத்தில் உள்ளது. அதே வார்த்தை அல்லாஹ் உங்களுக்கு பெண் குழந்தை, சுவன குழந்தை பிறந்தால் என்று பிறந்திருக்கிறது என்று ஒரு சுப செய்தியை சொல்லப்பட்டால் அவருடைய முகமெல்லாம் கருத்து சிறுத்து போயிருக்கும். அவர் கோபத்தை கசங்கி விழுங்கியவர் போன்று இருப்பார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்து அது சொல்லுது பாருங்க, யதவாரா மினல் கௌம். பொம்பளை பிள்ளை பிறந்திருச்சுன்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு வெக்கப்படுவாராம். குர்ஆன் பேசுது. யதவாரா மினல் கௌம், சமூகத்தினுடைய பார்வையில் தான் பட்டுவிடக் கூடாது என்று அவ்வளவு கேவலமாக அதை கருதினார். வெளியில வந்தா கேட்பாங்களா, என்னப்பா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காமே அப்படின்னு கேட்பாங்க. அது எவ்வளவு பெரிய கேவலம், அது அசிங்கம், அது அதற்கு கயிற்றிலே நாண்டு விடலாம் என்று கூட கருதுவார்கள், செத்து போய் விடலாம் என்று கருதுவார்கள். என்றால் இந்த பெண் குழந்தைகளினுடைய பிறப்பை எவ்வளவு தூரத்திற்கு கொடுமையானதாக, கேவலமானதாக, அசிங்கமானதாக இந்த சமூகம் பார்த்திருக்க வேண்டும். அந்த சமூகத்திற்கு மத்தியிலே இப்ப நீங்க அதை கவனத்துல உங்களுடைய கற்பனையில நீங்க கொண்டு வாங்க. இப்படிப்பட்ட நிலையில்
நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்தப்பா அந்த பெண் குழந்தையெல்லாம் பிறந்தா அப்படிலாம் கொல்லக்கூடாது, அப்படிலாம் செய்யாதீங்க, அது நல்ல விஷயம் இல்ல, அது மோசமானது, அப்படிலாம் சொல்லல. அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, அல் பிந்த் பரக்கா. ஒரு பெண் குழந்தை பிறப்பது என்பது அந்த இல்லத்திலே, அந்த வீட்டிலே அபிவிருத்தியை, பரக்கத்தை கொண்டு வரும் என்றார்கள். இது எவ்வளவு பெரிய உயர்வான ஒளிமயமான வார்த்தை அது. அதிர்ந்து போனது அந்த சமுதாயம். பெண்களுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவமா? இஸ்லாம் தந்த முக்கியத்துவம் மாதிரி இன்று வரை யாரும் தர முடியாது. எந்த ஒரு வரலாற்று சமுதாயத்திலேயும் நீங்கள் பாருங்கள், இவ்வளவு பெரிய சிறப்பும் இவ்வளவு பெரிய பாக்கியமும் இருக்காது. ஆக பெண் குழந்தை பிறந்தால் அது அசிங்கம், கேவலம் என்று கருதி மறைந்து யதவாரா மினல் கௌமி மீன்சோ, அவர்கள் மறைந்து வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறப்பது சிறப்பு, அது பாக்கியமானது, அருளையும் பொருளையும் கொண்டு வர வல்லது என்ற அற்புத போதனைகளை தந்து இதயங்களை தட்டி எழுப்பியது கண்மணி நாயகத்தினுடைய கருணையான வார்த்தைகள். அவ்வளவு பெரிய சிறப்பை அருமை தாய்மார்களே, பிள்ளைகளே, சகோதரிகளே, இது இஸ்லாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இன்று நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கான காரணம் இஸ்லாம். அவ்வளவு பெரிய சிறப்பை வழங்கி இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், தான் நாடியவர்களுக்கு குழந்தைகளை நான் வழங்குவதாக. யஹபலி மை யஷாஉ ஈனாஸா வயஹபலி மை யஷாஉ ஸுகூர். நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை வழங்குகிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை வழங்குகிறான். யாருக்கு பொம்பளை பிள்ளையை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை, யாருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு ஆண் குழந்தை. அல்லாஹ் நாடியது நடக்குது. இதுல யாரை முற்படுத்துகிறான் என்றால் யஹபல் இம்மை யஷாஉ ஈனாஸா, யாருக்கு பெண் குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் முதலில் சொல்லுகிறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது ஹிரா குகையிலே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், குர்ஆனினுடைய வேத வரிகள் முதலாவதாக இறங்கிய பொழுது அதனுடைய சுமை கடுமையாக இருந்தது. இல்லம் திரும்பினார்கள், ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்றார்கள். நீண்ட வரலாறு செய்தி. நாம் சொல்ல வருவது என்னவென்றால், உலக பொதுமறையாக திகழக்கூடிய, இன்று வரை சவால் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, என்னை போன்று அல்ல, என்னை போன்று ஒரு அத்தியாயத்தை அல்லது 10 வசனங்களை நீ கொண்டு வா பார்க்கலாம் என்று குர்ஆன் இன்று வரை சொல்லி இருக்கிறது. கொண்டு வர முடிந்ததா என்ன? அத்தகைய அருள் நிறைந்த அற்புதமான அந்த குர்ஆனினுடைய வசனத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக யாரிடத்திலே ஓதி காட்டினார்கள் என்றால், அன்னைய திலகம் சய்யிதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தான், ஒரு பெண்மணி இடத்தில் தான் குர்ஆன் முதலாவதாக ஓதி காட்டப்பட்டிருக்கிறது என்ற சிறப்பையும் பெண் சமுதாயம் பெறுகிறது என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணினுடைய பொறுப்பாளராக இருப்பது ஆண் தான். அவருடைய தந்தை தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா இருந்தா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா இருந்தா யார் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்? அந்த பிள்ளையினுடைய அத்தா. கல்யாணம் முடித்ததற்கு பிறகு அந்த பொறுப்பு கணவனுக்கு வருகிறது. அந்த பெண்ணை பாதுகாக்கிறது, அவளுக்கான உணவு, உடை, உறைவிடத்தை தருவது என்பதெல்லாம் கணவனினுடைய பொறுப்பில் வருகிறது. தந்தையிடமிருந்து கணவனுக்கு அது மாறுகிறது. ஒரு பெண் விதவையாக ஆகிவிட்டால் அந்த விதவை பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைப்பதை இஸ்லாம் விரும்புகிறது. இந்த இந்தியாவிலும் கூட ஒரு கட்டத்தில் உடன்கட்டை ஏறுதல் என்ற நிகழ்வு இருந்தது. அதையெல்லாம் உடைத்து பெண்களுக்கான மறுவாழ்வை தர வேண்டும் என்பதை அழுத்தமாக பேசி சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வை தந்தது இஸ்லாம் இல்லையா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது, நல்ல வாலிப வயது. அன்னையர் திலகம் செய்தத்னா கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. ஏற்கனவே 2 முறை திருமணமாகியவர்கள், அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு விதவை. ஆக அவர்களுக்கு பெண் தருவதற்காக வரிசையிலே பல கோத்திரத்தார் நின்ற அந்த காலகட்டத்தில் நீங்க நல்ல கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு பலரும் ஆயத்தமாக இருந்தார்கள். அவங்கள விடுங்க, அவங்களுடைய அத்தா அப்துல்லா நாயகத்தையே கல்யாணம் முடிக்கிறதுக்கு பல பேர் தயாரா இருந்தாங்க. அவ்வளவு அழகு, அவ்வளவு எழில்மிகும் தோற்றம், அவர்களுடைய ஒழுக்கம், பண்பு, சீலம், இவைகளை பார்த்த அந்த மக்கள் தன்னுடைய மருமகனாக அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களுடைய பிள்ளை உலக தூதர், நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக அறிவிலோ, அழகிலோ, ஆற்றலிலோ, அன்பிலோ, கருணையிலோ இன்னொருவரை உவமானப்படுத்த முடியாத அளவிற்கு சிறப்பினுடைய சிகரத்திலே திகழும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு எவ்வளவு போட்டி இருந்திருக்க வேண்டும். அந்த போட்டிக்கு மத்தியிலே அன்னைய திலகம் கதீஜா நாயகியை, ஒரு விதவையை, தனக்கு 15 வயது மூத்த ஒரு பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் அறிஞர்கள் விரிவாக பேசியிருக்கிறார்கள். அதற்கான நேரம் இதுவல்ல. நான் தரத்தில் நிறைவுபடுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுப்பதாக இருந்தால் அந்த பெண்ணிடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. லா துன்கஹுல் ஐயும், விதவைகள் திருமணம் முடிக்கப்பட முடியாது அந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் என்கிறது. இதையும் தாண்டிய ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு சமயத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல, பள்ளியிலேயோ வெளியிலேயோ போயிருக்கிறாங்க. வருவாங்க, இருங்க, நான் அவங்கள பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு உறுதியா நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த பெண்மணி, ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க, உங்களை பார்த்துட்டு தான் போவேன் உறுதியா நிற்கிறாங்க, வர சொல்லலாமா என்று கேட்ட பொழுது, வர சொல்லுங்க. வந்தாங்க. மாஹாஜத்துக்கி, உன்னுடைய தேவை என்னமா, என்ன பிரச்சனை, என்ன விஷயம், எதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு இளம் பெண், அது என்னுடைய தந்தை என்னை கேட்காமல், ரொம்ப கவனமாக நுட்பமாக நோக்க வேண்டிய ஒரு இடம் இது, என்னுடைய ஆலோசனை இல்லாமல், அனுமதி இல்லாமல் அவருடைய சகோதரர் மகனுக்கு என்னை திருமணம் முடித்து வைத்து விட்டார், கல்யாணம் கட்டி வச்சிட்டார். ஃபஹல்லி ஃபீ நஃப்ஸி அம்ருன், இப்ப நான் இந்த திருமணத்தை நான் முறித்துக் கொள்ள முடியுமா என்ற கருத்தில், இதெல்லாம் இந்த இவரோடு வாழ முடியாது, என்னுடைய அனுமதி இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை என்று இந்த திருமணத்தில் நான் ஒரு முடிவெடுப்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம், ஆமாம், உங்களுக்கு அனுமதி உண்டு என்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அம்மிருன் நிசா அஃபி பனாத்திஹின்ன, இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அஹ்மதில இடம்பெறுகிறது. இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்க, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த பெண் சொன்ன பதிலை நீங்க பாருங்க. قالت ما كنت لأرد أبي شيئا صنعه, என் தந்தை இப்ப என்ன செய்தாரு, அவருடைய
சகோதரமானுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு. அந்த கல்யாணத்தை நான் ஒன்னும் முறிக்க போறது இல்ல, நான் ஏத்துக்கிறேன், நான் அவரோட வாழ்க்கையை நடத்துறேன். ஆனா அஹ்பப்து அன் தஅலம நிஸாஉ அலஹுன்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன அம்ருன் அம்லா. ஒரு பெண்ணுக்கு இந்த கணவன் சரி அல்லது பிழை, இந்த கணவன் எனக்கு பிடித்தமானவர் இல்லை என்று சொல்வதற்கான அனுமதி இருக்கிறதா இல்லையா என்பதை மகளிர் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த கேள்வி நாயகமே உங்களிடத்தில் கேட்டேன். நான் இப்படி கேட்டது, நான் கல்யாணத்தை ஒன்னும் முறிச்சிட்டு போறதுக்கு வரல, நான் இந்த ஒப்பந்தத்தை முறிக்க போறதில்லை. என் தந்தை எனக்கு முடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு அவளுக்கான திருமணம் விஷயத்தில் அவளுக்கான சில உரிமைகள் உண்டா இல்லையா என்பதை இந்த மகளிர் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த கேள்வியை கேட்டேன் என்கிறார்கள். சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்புறாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்புறாங்க. அந்த பெண்ணினுடைய அம்மா தாயார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த தன் பிள்ளையை கொடுக்கிறதுக்கு விரும்புறாங்க. அவங்க ஓகே. ஆனால் அந்த பெண்ணினுடைய தந்தை இருக்கிறாரே, அவர் வேறொருத்தருக்கு கல்யாணத்தை முடிக்க வைக்கணும்னு விரும்புறார். இது இயல்பா நடக்கும், எல்லா குடும்பங்களையும் இருக்கும். அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், அத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்கும். அம்மா பார்ப்பாங்க தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்யணும்னு பார்ப்பாங்க, அத்தா தன்னுடைய குடும்பத்திலிருந்து பார்ப்பாரு. இதெல்லாம் இயல்பானது, எல்லாம் அனுமதிக்கு உட்பட்டது தான். ஆனால் இப்படி நடக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால், இப்ப பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்புறாங்க. அந்த பெண்ணினுடைய தாயார் அதுக்கு அனுமதிக்கிறாங்க, அவங்களுக்கும் அது விருப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணினுடைய தந்தை தன்னுடைய உறவிலே இருக்கக்கூடிய ஒரு யதீமான ஒரு மனிதருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாரு, விரும்புறாரு. இனி எது நடக்கிறது என்றால், தந்தை விரும்பிய பிரகாரம் நடந்தது. இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, அம்மிருன் நிஸாஅ ஃபீ பனாத்திஹின்ன, பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பெண்களுக்கான உரிமையை முறையாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஒரு பொம்பளை பிள்ளையை நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்கிறீங்களா, அதனுடைய தாய்க்கு முழுமையான உரிமை இருக்கிறது என்கிறது இஸ்லாம். அஹ்மதில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அந்த தாயிடம் நீங்கள் கலந்து ஆலோசிக்காமல் கல்யாணம் முடிக்காதீங்க. கூடுமா கூடாதாங்கிறது வேற, நான் அந்த நிகழ்வுக்கு செல்லல. ஒரு பெண்ணுக்கான உரிமையை இந்த மார்க்கம் எவ்வளவு தந்திருக்கிறது, இத மாதிரி ஒரு உரிமை வேறு எந்த சமயத்திலும் நீங்கள் பார்க்க முடியுமா என்றால் முடியாது. அத்தகைய சிறப்பும் மகத்துவமும் பெண்களுக்காக இஸ்லாமியத்தில் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு எல்லாருக்கும் பரிச்சயமானதுதான். ஒரு கட்டத்திலே பெண்களுக்கான மகர் தொகை அதிகப்பட்ட பொழுது அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க அமீருல் மோமினீன் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படி விரும்பி ஒரு தீர்மானம் மஸ்ஜித் நபவியிலே நடைபெறுகிறது. இனிமேல் 400 திர்ஹத்திற்கு மேலாக மகர் தொகை என்பது கூடாது, அப்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, வழங்கக்கூடாது என்பது போன்ற ஒரு தீர்மானம் மஸ்ஜித் நபவியிலே எடுக்கப்படுகிறது. எடுத்துட்டு அந்த முடிவாகி அதை வெளியில வர்றாங்க. அப்போ ஒரு பொம்பளை வந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி, உமரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுடைய தீர்மானத்தை முற்படுத்த வேண்டுமா அல்லது அல்லாஹ் சொல்லியதை முற்படுத்தணுமா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க, இதுல எதை முற்படுத்தணும் எதை செயல்படுத்தணும் அடங்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் சொன்னதுதான். அல்லாஹ் சொல்றான், கிந்தாரன்
உன்னுடைய மனைவிக்கு நீ குவியல் குவியலாக கொடுத்தாலும் என்று ஒரு வசனம் வருகிறது. அது தொடர்பான விரிவான விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் பேசுவார்கள். இங்க நேரத்தை கருதி நான் சுருக்குகிறேன். அப்ப குவியல் குவியல் என்று அல்லாஹ் குவியல் என்று சொன்னதற்கு பிறகும் கூட நீங்கள் 400 திர்ஹத்திலே கட்டுப்படுத்துகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம அஃவன் குல்லு அஹதின் அஃகஹு மின் உமர். அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக, எல்லாரும் உமரை விட நல்ல சட்டம் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப விவரமானவங்களா இருக்கிறாங்க, உமரை விட எல்லாரும் நல்ல விவரமா தான் இருக்கிறாங்க என்று திரும்பி வந்து ஒரு அமீர் மோமினின், ஒரு ஜனாதிபதி, ரோம் பாரசீகம் போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பெயரை கேட்டாலே நடுங்கிய அந்த அளவிற்கு வலிமை மிக்க, ஷைத்தானே விரண்டோடக்கூடிய வலிமை மிக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே ஈகோ ஒன்னும் பார்க்கல, நேரா வந்து சொன்னாங்க, நான் சொன்ன அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறாங்க. எவ்வளவு பெரிய கருணையான விஷயம் அது. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு பெண்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல வருகிறேன். ஏன்னா இன்றைய கால சூழலிலே என்னவோ பெண்களை அடைச்சு வச்சிருக்கிற மாதிரியும், அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து வைத்திருக்கிற மாதிரியும், அவர்களுக்கு எந்த உரிமைகள் வழங்கப்படாத மாதிரியும் இந்த நாட்டிலே பரவலான ஒரு பொய்யான அவதூறு பரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம பகுதியில் பெருசா தெரியலனாலும் கூட வடநாடுகளில் எல்லாம் இது விரிவாக பேசப்படுகிறது. ஆனால் அந்த சூழலை இந்த தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள், பார்ட்டியை சார்ந்தவர்கள் இந்த தமிழகத்தில் பெண்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு கற்பனையான பொய்யான தகவல்களை திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் எவ்வளவு யதார்த்தமானது, இந்த பெண்களுக்கான துணையானது, பாதுகாப்பானது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே குறிப்பிடுகிறார்கள், ஐயுமா ரஜுலின் கானத் இன்தஹு வலீதா, ஒரு மனிதனிடத்தில் ஒரு அடிமை பெண் இருந்து அந்த அடிமை பெண்ணுக்கு அந்த மனிதன் இல்மை கற்றுக் கொடுத்து அந்த இல்மையும் அழகாக்கி அவளுக்கு ஒழுக்கத்தையும் பண்பையும் கற்றுக் கொடுத்து அவளை விடுதலை செய்து அவளையே திருமணம் முடித்தால் அவனுக்கு 2 கூலி என்றார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அடிமை பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு கற்றுக் கொடு என்கிறார்கள், கல்வியை வழங்கு என்கிறார்கள். ஒரு அடிமை பெண், அடிமை தளத்தை உடைத்ததே இஸ்லாம் தான். ஒரு அடிமை பெண்ணுக்கே இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்குகிறது என்றால் சுதந்திர பெண்களுக்கு எப்படி இருக்கும்? எனவே இவ்வளவு பெரிய சிறப்பையும் மகத்துவத்தையும் மாண்பையும் இந்த மகளிர் சமுதாயத்திற்கு இந்த மாண்புயர் மார்க்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சிறப்பை உலகில் யாரும் இதுவரை வழங்கியதில்லை, இனிமேலும் வழங்கப் போவது இல்லை. ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்று பீற்றப்படக்கூடிய இங்கிலாந்து பார்லிமெண்டில் கூட 1969 ஆண்டுதான் ஒரு கணவன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு பங்கு உண்டு என்று சட்டம் இயற்றப்பட்டது. ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்று வேறு பெயர் அந்த பார்லிமெண்டுக்கு. ஆனால் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனைவிக்கு கணவனினுடைய சொத்தில் பங்குண்டு என்று அறிவித்தது இஸ்லாம். அதை நடைமுறைப்படுத்தியது இஸ்லாம். பெண்களுக்கான சொத்து அவங்களுக்கு எதுக்கு? பெண்களுக்கு எதுக்கு சொத்து கிடைக்கணும்? அரபுகள் அப்படி பேசுவாங்க. அவர்கள் குதிரையை ஏற்றுகிறார்களா, வாளை தூக்குகிறார்களா, அவர்களுக்கு எதுக்கு சொத்திலே பங்கு என்று பெண்களுக்கு சொத்திலே மொத்த பெண்களுக்குமே கிடைக்கிறது இல்லை. அதையெல்லாம் உடைத்து
பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்று அறிவித்த முதல் மார்க்கம் இஸ்லாம். இப்படி எண்ணற்ற பாதுகாப்புகளையும் சிறப்புகளையும் மகளிர் சமுதாயத்திற்கு வழங்கி பெண்களுக்கான இல்மை கல்வியை நிறைவாக கொடுங்கள் என்று பேசியது. ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணம் முடிக்கிறாங்க. அவர்களுடைய மனைவி இடத்துல, புது மனைவி இடத்துல கேட்கிறாங்க, நீங்க ஏற்கனவே ஷிஃபாங்கிற பெண் இடத்துல நீங்க மருத்துவம் சார்ந்த கல்வியை படித்துக் கொண்டிருந்தீர்களா? ஆமாம் நாயகமே. என்ன, நான் நிறுத்திட்டேன். ஏன் நிறுத்திட்டீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கான ஹிதுமத்து செய்யணும், உங்களுக்கான பணிவிடையில நான் ஈடுபடணும், நீங்கள் இறை தூதரா வேற இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல நீங்க அந்த படிப்பை தொடருங்கன்னாங்க. ஒரு திருமணம் என்பது கல்வி கற்பதற்கு தடை இல்லை என்பதை கண்மணி நாயகம் அறிவித்தார்கள். இந்த மார்க்கம் கற்பதற்கு இவைகள் எல்லாம் தடையாக இருக்க முடியாது என்பதை அற்புதமாக வழங்கியவர்கள். இது ஒரு பகுதி. நான் பேச வந்த செய்திகளில் இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, அன்றைய காலத்தில் அந்த பெண் மக்கள் சஹாபியத்துக்கள் எத்தகைய நுட்பமான சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு அறிவாளிகளாக திகழ்ந்தார்கள். கண்மணி நாயகத்திடம் இருந்து இந்த இல்மை பெறுவதற்கு அவர்கள் எவ்வளவு போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்ற தகவலை நான் விரிவுபடுத்த வேண்டும். ஆனால் எனக்கான கால அவகாசம் நிறைவு பெறுகிறது. எனக்கு பின்னால் சங்கைக்குரிய ஹஸ்ரத் அவர்கள் ஒரு அற்புதமான உரையை தர இருக்கிறார்கள். நானும் அதை ஆவலோடு கேட்பதற்கு இருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இத்தகைய நிலையில் இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா 14 ஆண்டுகளாக மகளிர் சமுதாயத்திற்கு மகத்தான இல்மை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று 10வது முறையாக பட்டம் வழங்கக்கூடிய நிகழ்வு நடக்க இருக்கிறது. இது ஒரு மகத்தான சேவை. இந்த மகத்தான சேவையை வல்ல அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதற்கு நீங்கள் அத்துணை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் நான் வேண்டிக் கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து இங்கே கற்று தேர்ந்து வெளியாகக்கூடிய ஆலிமாக்கள், கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய இல்மில் பரக்கத்தையும், இனிமேலும் கற்க இருக்கக்கூடிய, கற்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்களுக்கு மேலும் ஆர்வத்தையும் வழங்கி இந்த சமுதாயத்தை வல்ல அல்லாஹ் பாதுகாப்பானாக, மகளிர் சமுதாயத்தை மிளிரச் செய்வானாக. இந்த மதரசாவை 12 காலம் தொடர்ந்து தொய்வில்லாமல் செம்மையாக, இதைவிட சீராகும் சிறப்பாகும் நடப்பதற்கு பேரருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவா